குட் மார்னிங் சோல்ஸ். இன்றைக்கி பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு சாங்கு. இந்த சாங்குக்கு வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாக நான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே என்னை 4 மணிக்கெல்லாம் வந்து கடவுள் எழுப்பி விட்டார். யூஸ்வலாக ஐ வேக்கப் பை 4:30 எழுந்து எப்போவுமே வந்து அதான் அந்த ஸ்பிரிச்சுவலாக நம்ம வந்துட்டோன்னா அன்னன்னைக்கு பிளானிங்கை அன்னன்னைக்கு தான் போட விடுவார். முந்தின நாள்லாம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நானும் எவ்வளோ தடவை முயற்சி பண்ணியிருக்கேன். நைட்டே உட்காந்து அந்த சாங்கை வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு காலையில் எழுந்தோன்னா சொல்லலாம் அப்படின்ட்டு. நைட்டு சுத்தமாக ஒன்றுமே புரியாது. இல்லைன்னா அப்படியே கண்ணெல்லாம் வந்து பிளாங்க் ஆகிடும். அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, எப்போவுமே வந்து அன்னன்னைக்கு சாங்கு அன்னன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ அது நம்ம கிடையாது இல்லையா, கடவுள் தான் பண்ணுறாருன்னு இருக்கும்போது நம்ம எதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணணும்? அந்த மொமெண்ட்டை வந்து சரண்டர் பண்ணிவிட்டு இறைவன் வந்து என்ன வந்து நம்ம மூலமாக சொல்கிறாரோ அதுதான் சொல்கிறான்ற போது நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் ஆனால் என்னென்னா கடவுளுக்கு வந்து தெரியும்ல ஒருத்தவங்களோட கேப்பபிலிட்டி. நம்மளை வந்து அவர் வந்து டூலாக யூஸ் பண்ணுறாருன்னா இத்தனை மணிக்கு எந்திரிச்சாதான் இவளால் அதை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவரே புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி கரெக்டாக ஷார்ப்பாக 4 o'clockலாம் முழிக்க வச்சுட்டாரு. ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் தட் நம்ம சூஸ் பண்ண போகிற சாங் வந்து ரொம்ப முக்கியமான சாங் போல் அப்படின்னு சொல்லிட்டு மேலே டாபிக் வந்து கல்லும் நம்ம இல்லை இருக்குது. அதைத்தான் நம்ம நிறைய தடவை பேசிட்டோமே, திரும்பி அதில் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தான் இதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன். ஏஞ்சல் நம்பரில் இருந்துச்சு இந்த பாட்டு 333ன்னு. அவ்வளோதான், அதோட ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இந்த பாட்டு தான் அவர் சொல்கிறாரு அப்படின்ட்டு. இவ்வளோ நேரம் ஆச்சு இந்த பாட்டை வந்து உங்களுக்கு கிளியராக ஃபஸ்ட்டு எனக்கு புரியணும். என்னோடய லாஸ்ட் 1 year ட்ராவலில் அதோடு சேர்த்து அப்ளை பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். இந்த பாட்டு மூலமாக எனக்கு நிறைய விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. அது வந்து அதுக்கு நான் உங்கள் எல்லாருக்கும் தான் நான் தேங்க் பண்ணணும். ஏன்னா இந்த குரூப்பில் நான் போடணுன்றதுக்காக நான் அந்த எஃபர்ட்ஸ் போட்டு எனக்கு வந்து நாலேஜ் கொடுக்குறாரு காடு. நிறைய கிளாரிட்டி எனக்கு கிடச்சிருச்சு இந்த ஒரு சாங்லேயே. ஏகப்பட்ட கொஷின்ஸ்க்கு வந்து எனக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருச்சு. அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நேற்று வந்து ஒரு விதமான பரவச நிலைனா இது வந்து அதோட கண்டினியூஷன் மாதிரி இருக்குது. இன்னும் வந்து ஒரு மாதிரி மெச்சூர்டாக என்ஜாய் பண்ணுவாங்கல்ல. நேற்று வந்து அந்த சின்ன பிள்ளைங்க வந்து கையில் வந்து திடீர்னு வந்து பஞ்சு மிட்டாயை பார்த்தா ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல, அது மாதிரி நேற்று குதிச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து அந்த ஒரு மெச்சூரிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு பிளிஸ்ஸை வந்து இன்றைக்கி வந்து என்னை அனுபவிக்க வச்சுருக்காரு காடு. ஓகே, நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷனுக்கு போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சாங்கை வந்து ஆசைத்தீர வந்து படிச்சுக்கலாம். சத்தன் அருள் தரின் சக்தி அருள் உண்டாம், சக்தி அருள் தரின் சத்தன் அருள் உண்டாம், சக்தி சிவமாம் இரண்டும் தன் உள் வைக்க, சத்தியம் எண்ணி சித்தி தன்மையும் ஆமே. ரொம்ப பியூட்டிஃபுல் சாங்கு. ஃபர்ஸ்ட் லைன் வந்து சத்தன் அருள் தரின் சக்தி அருள் உண்டாம், அதாவது சிவனோட அருள் இருந்தால் சக்தியோட அருள் கிடைக்கும். அதே மாதிரி 2வது லைனில் வந்து சக்தி அருள் தரின் சத்தன் அருள் உண்டாம், அந்த சக்தியோட அருள் இருந்துச்சுன்னா சிவனோட அருள் கிடைக்கும். அப்போ இந்த சக்தியும் சிவமும் இரண்டும் தன் உள் வைக்க, சக்தி சிவம் ரெண்டையும் சேர்த்து வந்து நம்மளுக்கு உள்ள வைக்கும்போது சத்தியம் என் சித்தி தன்மையும் ஆமே. அப்படின்னா அந்த உண்மை வெளிப்படும். அந்த உண்மை வெளிப்பட்ட உடனே 8 சித்திகளும் நம்மளோட கேரக்டராக மாறிடும். இதை தான் சொல்லியிருக்காங்க. இதை வெளிப்படையாக பார்த்தா நம்மளுக்கு வந்து எதுவுமே புரியாது இல்லையா. சக்தி சிவமாக நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் பார்த்துருக்கோம். ஓகே, ஹஸ்பண்ட் அவர் அப்பாவோட அருள் கிடைச்சா அம்மாவோட அருள் கிடைச்ச மாதிரி, அம்மாவோட அருள் கிடைச்சா அப்பாவோட அருள் கிடைச்ச மாதிரின்னு சொல்கிறாங்க. அம்மாவையும் அப்பாவையும் ஒரே மாதிரி நினைக்கணும்னு சொல்கிறாங்க இறைவனை. அப்படின்ற மாதிரி ஒரு மேம்போக்காக தான் நம்ம வந்து இதை வந்து புரிஞ்சுப்போம். அதையும் மீறி எனக்கு தெரிஞ்சு ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்களுக்கு கூட இதோட டீப் மீனிங் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், புரியாத மாதிரியே தான் பேசுவாங்க. அவங்க சொல்கிறது எதுவுமே என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இப்போ தான் வந்து இல்லை இந்த பாட்டை வந்து எல்லாருக்கும் சொல்கிறாருன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு டீப் மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணி இப்போ ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்தி சிவம் சக்தி இது வந்து இவங்க வந்து சைவர்கள். அவங்களுக்கு வந்து கடவுளை வந்து சிவமாக கும்பிடுறவங்க. அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. சிவம் சக்தி அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. இதே வைணவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து இது வந்து பெருமாளையும் அவங்களோட மனைவி லக்ஷ்மி தாயாரையும் சொல்லுவாங்க. அதை தான் வந்து சக்தி சிவம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா ரிலிஜன்லையுமே எல்லா டாக்டர்ஸ்லையுமே டிவைனை வந்து 2 ஃபோர்ஸாக வந்து காட்டியிருக்காங்க.
ஃபோர்ஸஸ் டூயல் ஃபோர்ஸஸ் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதில் இவர் திருமூலர் வந்து சைவர்ன்றனால அவர் சக்தி சிவம்னு சொல்லியிருக்காரே தவிர வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒரு டிவைன் வந்து 2 ஃபோர்ஸாக வந்து நிற்கிது நம்மக்கிட்ட. நான் வந்து இதை வந்து நிறைய தடவை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட லாஸ்ட் 1 இயரில் ஒரு லாஸ்ட் 6 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்ன்னு சொல்லலாம், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் ஆனால் இட்ஸ் ரீசண்ட் அப்சர்வேஷன் தான். என்னென்னா ஒரு டிவினிட்டி வந்து ரொம்ப அமைதியாக அப்படி சுத்தமாக எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி பீஸ் அப்படி ஒரு அமைதியாக எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இன்னொரு டிவைன் ஃபோர்ஸ் வந்து சும்மாவே இருக்க மாட்டேங்குது. அது அப்படியே பயங்கரமாக வந்து ஆக்டிவாக இருக்குது. எதையாவது பண்ணுன்னு சொல்லிட்டு உள்ளே இருந்து வந்து ரொம்ப வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக வந்து ஒரு எனர்ஜி இருக்கிறது எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த எனர்ஜி என்ன பண்ணுது அப்படின்னா, எனக்குள்ள நீ இப்போ கற்றுக்கிட்டல அது உடனே எல்லாருக்கும் சொல்லு, நீ சும்மா இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அந்த ஒரு ஏர்ஜை வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. எனக்கு வந்து அது நான் இல்லைன்னு எனக்கு நல்லா புரியுது. ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது வந்து நேச்சுரலாக எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண பிடிக்கும். எல்லாரையும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது என்னோட ட்ரான்ஸ்ஃபார்ம்னா மீன்ஸ் நான் பிஸ்னஸ் கற்றுக்கிட்டேன்னா நான் பிஸ்னஸை சொல்லித்தருவேன். நான் ஐஏஎஸ் படிச்சுட்டு இருந்த காலத்தில் ஐஏஎஸை சொல்லித்தந்தேன். என்னெல்லாம் நான் படித்தேனோ, நான் என்ன தப்பெல்லாம் பண்ணனோ அதெல்லாம் மற்றவங்க பண்ணக்கூடாது சொல்லிக் கொடுத்தேன். என்ன நான் கத்துக்கிறேனோ அதை வந்து உடனே சொல்லிக் கொடுக்கணும்ன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சு போய் நான் வந்து பண்ண விஷயம். ஆனா இப்ப எனக்கு இருக்கிற அந்த ஏர்ஜ் பாத்தீங்கன்னா, உன் கடமை இது, நீ கண்டிப்பா சொல்லியே ஆகணும். நீ ஒரு நாள்ல நீ என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டியோ அதை வந்து நீ எல்லாருக்கும் சொல்லலை அப்படின்னா உன்னை நான் நிம்மதியா தூங்கவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரியான உள்ள இருந்து ஒரு பயங்கரமான ஒரு ஏர்ஜும் ஒரு டெஸ்பரேஷனும் வந்து எப்பவுமே நான் ஃபீல் பண்ணுவேன். அதை நான் பூர்ணிக்கிட்ட சிஸ்டர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அமைதியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அப்படி ரொம்ப பிளிஸ்ஃபுல்லாக பயங்கரமாக சூப்பராக இருக்குது அந்த டிவினிட்டி. இன்னொரு டிவினிட்டி வந்து எனக்கு வந்து என்னை சும்மாவே இருக்க விட மாட்டேங்குது. இந்த என்டையர் வேர்ல்டையுமே வந்து நீ என்னெல்லாம் கற்றுக்கிட்டே அது எல்லாத்துக்கும் இந்த என்டையர் வேர்ல்டுக்கும் நீ சொல்கிறது உன்னோட கடமை, அப்புறமா மாறுறது அவங்களோடது, ஆனால் நீ கண்டிப்பாக சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு என்னை வந்து ஒரு ஹார்ட் சீட்லேயே உட்கார வச்சிருக்கு பூர்ணி. அது என்னென்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். நான் வந்து அந்த ஃபோர்ஸை வந்து என்ன நினச்சிக்கிட்டேன்னா சப்டிவைன்னு நினச்சிக்கிட்டேன். ஓகே, டிவைனுன்னு அல்டிமேட்டாக ஒரு பவர் இருக்காரு. அந்த பவருக்கு கீழே நம்ம ஈகோ வந்து ஈவில் பவராகவும், அந்த டிவைனுக்கு கீழே வந்து இன்னொரு டிவைன் ஒர்க், அதாவது டிவைனுக்கு அசிஸ்டன்ட் மாதிரியோ இல்லை சப்டிவைனா ஏதோ ஒன்று வந்து நம்மளுக்குள்ள ஒர்க் பண்ணுது. நம்மளோட பாடிக்குள்ள டிவைன் வெர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த டிவைன் வெர்ஷனும் அல்டிமேட் டிவைனும் வேறையா தெரியுறாங்க. இந்த டிவைன் வெர்ஷன் என்ன பண்ணுதுன்னா அல்டிமேட் டிவைனோட கனெக்ட் ஆகிறதுக்கும் பெஸ்ட் ஹியூமன் பீயிங்காக மாறுறதுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது, பல வகையில் ஹெல்ப் பண்ணுது. அதாவது இப்போ உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிற பர்சனை வந்து காட்டுறது அந்த டிவைன் தான். அதே மாதிரி திடீர்னு வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து உங்களுக்கு மேட்சாக வந்து கோட்ஸ் இருக்கும், அது உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும், அதுக்கு பின்னாடி அந்த டிவைன் ஃபோர்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு யாராவது வந்து மிராக்குலஸாக வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் செஞ்சு நான் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, கடவுள் உனக்கு துணையாக இருக்காரு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறது அந்த டிவைன் தான். புரியுதுங்களா? எல்லா இடத்துலையும் ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏதோ ஒரு பவர் வந்து நம்மள அறியாமலே நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகுது, நம்மளை சுற்றி வந்து ஏதோ ஒரு பவர் வந்து நம்மளை வந்து புரிய வைக்குது, நம்மளை இறைவனை வந்து நோக்கி போன்னு சொல்லிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் இல்லையா. அந்த பவரை நான் வந்து ஒரு சப்டிவைன் பவர்ன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பாட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு அது புரியுது. என்னன்னா அல்டிமேட் டிவைன் வந்து ரொம்ப சைலண்ட்டாக, ரொம்ப பிளிஸ்ஃபுல்லாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, எந்த விதமான ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லாமல் சைலண்ட்டாக இருக்கக்கூடியது தான் அந்த அல்டிமேட் டிவைன் பவர். அதுதான் பரமாத்மான்னு சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. அப்போ அந்த இன்னொரு பவர் வந்து அதோட ஒரு வெளிப்பாடு தான். 2 விதமாக வந்து ஆக்டிவேட் ஆகி அந்த ஒரே பவரே வந்து ட்வின்னாக மாறி அந்த இன்னொரு பவர் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுக்குள்ள வந்து அந்த ஒரு தடவை வந்து அந்த ஸ்டில்னஸையும் அந்த பீஸையும் அந்த டிவைன் பிளெஸ்ஸையும் நம்ம அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த பவர் வந்து என்ன பண்ணுன்னா நம்மளை வந்து சும்மாவே இருக்க விடாது. அடுத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணு, ஏதாவது ஒரு வழியில் சக மனிதர்களுக்கு உதவியாயிரு அப்படின்ற அந்த எண்ணத்தை வந்து நம்மளுக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த ஆன்மீகத்தில் வந்து நான் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன், நான் அமைதியை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள நீங்கள் வந்து மேக்ஸிமம் பீப்புளை பார்த்தீங்கன்னா அவங்க உண்மையிலே வந்து பர்மனெண்ட்டாக அந்த பீஸை வந்து அனுபவிக்கவே மாட்டாங்க. மனசு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 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 நிதானத்தில் இருக்கவே இருக்காது.
ஏதாவது ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவிட்டி அவங்களுக்குள்ள இருக்கிறது நீங்கள் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கலாம். எனக்கு அதனால தான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி மேலே எனக்கு போகவே வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நான் பார்க்கும்போது என்னை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி இந்த பர்சன் இல்லை. ஏன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப நாலேஜபிளாக இருப்பாங்க, எது கேட்டாலும் தெரியும். அதே மாதிரி எனக்கு எல்லா விதமான ஆகமங்களும் தெரியுண்டுவாங்க, அது தெரியும் இது தெரியும்னு என்னென்னவோ சொல்லுவாங்க. பட் ஆனால் அவங்கள பார்த்தா ஒரு பாசிட்டிவ் ஃபீலே இருக்காது. எப்போவுமே வந்து அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணிட்டு அடுத்தவங்க கிட்ட குறை கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு பர்சனாக இருக்கும்போது எனக்கு அது பல யோசனையை கொடுத்துருக்கு. இல்லை இது வந்து என்னவோ ஒன்று மிஸ் ஆகுது, டிவைன்னு ஏன் நம்மளுக்கு வந்து அவங்கள பார்த்தா தெரிய மாட்டேங்குது, ஏதோ ஒன்று குறையுதுன்னு யோசிச்சுட்டே இருப்பேன். என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கற்றுக்கிட்ட அந்த விஷயத்த, அவங்க தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஞானத்தை இமீடியட்டாக வந்து அவங்களுக்குள்ள வந்து அந்த சக்தி பவர் இருக்கு இல்லையா, அந்த பவர் ஆக்டிவேட் ஆகி அது வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் அது அவங்களுக்கு புரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, அதான் நம்ம பீஸ் அட்டைன் பண்ணிட்டோம்ல, நம்மளா போய் யார்கிட்டையும் எதுவும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்கள கடவுளே அனுப்பும்போது நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஒரு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இது எல்லாருக்கும் எல்லாமே தெரியக்கூடாது, ஒரு சிலர் மட்டும்தான், சோசன் பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த எல்லா ஞானமும் வந்து தெரியணும்னு அவங்களாம் நினைப்பாங்க. அது வந்து ரொம்ப ஒரு இக்னரன்ஸில் பேசுகிற ஒரு விஷயம். ஏன்னா இறைவனோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவேக்கன் ஆகணும், ஒருத்தர் கூட இங்கே மிஸ் ஆகக்கூடாது. தர் இஸ் நோ இங்கே வந்து வேர்ல்டுலி காடுன்னு வந்து யாருமே கிடையாது, வேர்ல்டுலி குருன்னு யாருமே கிடையாது. குருன்றவங்க யார் அப்படின்னா, யார் வந்து முதல்ல அந்த அவேக்கன் ஆனாங்களோ அவங்க இன்னொருத்தவங்களை கை தூக்கி அவேக்கனாக ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஈக்குவல் ஆயிடுவாங்க. அங்கே வந்து அந்த குருன்றவங்களே மறைஞ்சிருவாங்க. குரு சிஷ்யன் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப டெம்பரரி. ஒரு சீனியராக இருக்கிறவங்க முன்னாடி ஜூனியரை வந்து தூக்கி விட்டு ஹெல்ப் பண்ணிட்டு எல்லாரும் ஒரே லெவலுக்கு வர்றது தான். இப்படி தான் இந்த வேர்ல்டு வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்றது வந்து டிவைன் வந்து எழுதி வச்சிருக்க ரூல். ஆனால் இங்கே நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆன்மீகம்ன்ற உடனே ஒரு ஆள் வந்து குருவாக நிற்பாங்க, மற்ற எல்லாரும் வந்து அவங்களோட ஃபாலோவர்ஸாக இருப்பாங்க. காலை ஃபுல்லாக அவங்க அவேக்கன் ஆகாமல் அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃப்பில் இருக்கலாம், நம்மளுக்குன்னு ஒரு குரு இருக்கார்ல, அந்த குரு சொல்கிறது மட்டும் கேட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இது வந்து டோட்டலி வந்து இக்னரண்ட்டான ஒரு விஷயம். அதை வந்து இங்கே வந்து இந்த பாட்டில் மூலமாக வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது நீ வந்து சிவம் அட்டைன் பண்ணிட்ட அப்படின்னா உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தியை யூஸ் பண்ணி அடுத்தவங்களுக்கும் அந்த சிவமை அட்டைன் பண்ண வைக்கணும். சிவம் மீன்ஸ் அந்த எட்டர்னல் அந்த டிவைன் இருக்குது இல்லையா, அந்த எட்டர்னல் டிவைன் பிளிஸ்ஸு, அந்த டிவைன் பீஸை வந்து நீ வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு அடுத்தவங்களுக்கு உதவணும். அந்த அடுத்தவங்களுக்கு உதவுறதுக்கு உன்னைய வந்து தூண்டி விடுறது தான் வந்து இந்த சக்தி. ஸோ இதுதான் வந்து சிவம் சக்தி கான்செப்டு. எந்த ரிலிஜியன் பார்த்தீங்கன்னாலும் டிவைனை வந்து டூயல் ஃபோர்ஸாக வச்சுருப்பாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா இது. அதாவது அதே மாதிரி இந்த பாத்வேவும் வந்து இந்த பாட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சிவமோட அருள் கிடச்சிச்சின்னா சக்தியோட அருள் கிடைக்கும், சக்தியோட அருள் கிடச்சிச்சின்னா சிவமோட அருள் கிடைக்கும் அப்படின்னு. அதாவது வைஸ் வர்சாவாக கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு பேரில் யாரோட அருள் உனக்கு ஃபஸ்ட்டு கிடைச்சாலும் இன்னொருத்தவங்களோட அருள் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம அந்த அவேக்கனிங் ப்ராசஸ் இல்லையா, ரெண்டு விதமாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஒரு சிலருக்கு எப்படின்னா சடனாக ஜஸ்ட்டு தூக்கத்தில் முழிச்ச மாதிரி ஒரு அவேக்கனிங் நடக்கும். அவங்க வந்து எந்த எமோஷ்னல் பெயின், எமோஷ்னல் சஃபரிங்கு, ஃபெயிலியர்ஸு, ஸ்ட்ரகிள்ஸு இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஒரு மொமெண்ட்டில் டக்குன்னு வந்துடும். இது யாருக்கு நான் பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த ரமண மகரிஷி அவர் வந்து 16 வயசுலேயே அவர் வந்து அந்த ஃபீலிங் வந்து ஒரு மொமெண்ட்டில் வந்தது. அதே மாதிரி இந்த மேப் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் எழுதினவர், ஃபைண்ட் அவுட் பண்ணவர் டாக்டர் டேவிட் ஹாக்கின்ஸ், அவரோட புக்கில் வந்து அவர் போட்டிருப்பார். அவருக்கும் வந்து அது வந்து டக்குன்னு உடனே ஒரு ரியலைசேஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இந்த மேப் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எழுதினார். அப்புறம் இந்த இக்கட் டோலி அவர் வந்து பவர் ஆஃப் நவ் எழுதினவருன்னு நினைக்கிறேன். அவருக்கும் வந்து அதே மாதிரி சடனாக ஸ்பான்டேனியஸாக வந்து அந்த அவேக்கனிங் ப்ராசஸ் நடக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சிவமோட அருள் வந்து அவங்களுக்கு கிடச்சிருது. அந்த அல்டிமேட் அந்த டிவைனை வந்து உணர்ந்துடுறாங்க. உணர்ந்த பிறகு என்ன ஆகுதுன்னா அவங்களுக்குள்ள இருந்து அந்த சக்தி வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா, அந்த சக்தி ஜென்ரேட் ஆன உடனே அவங்க யாராவது அமைதியாக இருந்தாங்களா பார்த்துருப்பீங்கல்ல, அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்கள வந்து சும்மாவே இருக்க விடாது. நீ அந்த டிவைன் பிளஸ் அட்டைன் பண்ணிட்டீல, நான் உனக்குள்ளே வந்துட்டேன், இந்த சக்தி வந்துடுச்சு, நீ வந்து வெளி உலகத்துக்கு ஒரு பெரிய
பயங்கரமான ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் ஆகுற மாதிரி நீ என்ன அட்டைன் பண்ணியோ அது எல்லாருக்கும் சொல்லுன்னு சொல்கிறனால தான் இவங்க எல்லாரும் வந்து அந்த 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 திங்க்கு ரீச் பண்ணி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொரு பார்த்து என்னது, சக்தி அருள் தரின் சத்தம் அருள் உண்டாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பயங்கரமான ஃபெயிலியரு, சஃபரிங்கு, தாங்கவே முடியாத பெயின், இதெல்லாமே பார்த்திங்கன்னா சக்தியோட வேலை தான். சக்தி என்ன பண்ணுன்னா எமோஷன்ஸு, பிரச்சனைகள், ஆக்ஷன்ஸ் மூலமாக நம்ம லைஃப்பில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனையை கொண்டு வந்து அதில் நொந்து நூடுல்ஸ் ஆகி ஐயோ என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அதை உடச்சி எரிஞ்சு இதை தாண்டி ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அந்த சிவம் ஒரு நாள் அட்டைன் பண்ணுவோம். அட்டைன் பண்ண பிறகு அந்த சக்தி என்ன பண்ணுன்னா, இதுக்கு தான் பார்த்தியா, இதுக்கு தான் உனக்கு நான் புரிய வச்சேன், நீ அட்டைன் பண்ணிட்டீல, உடனே நீ எல்லாருக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லி திரும்பி அந்த சக்தி வந்து நம்மளுக்குள்ளே வந்து நம்மளை வந்து இன்டியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ என்னோடய லைஃப்லாம் அந்த மாதிரி தான். ரொம்ப பெயின் தாங்க முடியாமல் பயங்கரமான ஃபெயிலியர்ஸ், கிட்டத்தட்ட நான் வந்து 13 டைம்ஸ் வந்து ஃபெயில் ஆகிருக்கேன் ஐஏஎஸ் எக்ஸாம்ஸில். லாஸ்ட்டு மினிட் வரைக்கும் போய் 2 மார்க்ஸு 5 மார்க்ஸ்லாம் வந்து ஒரு இயரை லூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை மெயின்ஸ் எக்ஸாமு ஃபஸ்ட்டு டேவே வந்து பயங்கரமான டிராஃபிக் ஜாமில் போய் மாட்டிக்கிட்டு என்னால் அந்த ஃபஸ்ட் எக்ஸாம் எழுத முடியல. இந்த மாதிரி ஒவ்வொரு 13 வருஷமும் எனக்கு 13 வகையான எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து கிடச்சி அந்த ஐஏஎஸ் வந்து எனக்கு கிடைக்காம போயிருக்கு. என்னோட பிளேஸில் யார் இருந்தாலும் கண்டிப்பாக சூசைட் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா வாழ்க்கையை வெறுத்து போயிருப்பாங்க. அந்த மாதிரி திரும்பி 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 ஃபெயிலியரை கொடுத்து அதுக்கப்புறமும் நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸு, லைஃப்பில் நிறைய பிரச்சனையெல்லாம் கொடுத்து ஃபைனலாக வந்து எனக்கு வந்து இந்த மொமெண்ட்டை வந்து கொடுத்தாரு. அந்த டிவைன் பிளிஸ்ஸை வந்து ஒரு மெடிடேஷன் டைமில் வந்து எனக்கு அனுபவிக்கிற மாதிரி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து இல்லை இது தாண்டி ஏதோ இருக்குன்ட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சது. அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ஊக்கம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து சக்தி. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சக்தி மூலமாக சிவம் அட்டன் பண்ண பிறகு திரும்பி வந்து நம்மளுக்குள்ளே என்ன இருக்கும்னா, சிவம் சக்தி ரெண்டுமே வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அப்பப்போ நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு பீஸையும் சூப்பரான ஒரு பிளஸ்ஸையும் அனுபவிப்போம் தெரியுமா? கண்டிப்பாக நீங்கள் மோஸ்ட்லி இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. திடீர்னு என்ன இந்த மொமெண்ட்டில் எனக்கு என்ன இப்படி ஒரு பேரானந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நேற்று கூட என்னோட பாட்டு கேட்ட பிறகு நைட்டு வரைக்கும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, இன்னைக்கு நானும் அந்த டிவைன் பிளிஸ் அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பிளிஸ்ஸு தான் அல்டிமேட் காடு. அதுக்கப்புறம் நம்மளை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது வந்து அந்த எனர்ஜி. அப்போ ரெண்டுமே வந்து ஒன்ஸ் நம்ம வந்து அந்த இது சிவம் அட்டைன் பண்ண பிறகு இந்த ரெண்டுமே தான் மாறி மாறி வந்து நம்மளுக்குள்ளே வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இப்போ இதில் வந்து இதை புரியாத ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இருக்கக்கூடிய பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட கடமையாகவே நினைக்க மாட்டாங்க நம்ம கற்றுக்கிட்டதை வெளி உலகத்துக்கு சொல்லணும்னு. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்னா ஹெசிடேஷன் இருக்கும். நம்மளை வந்து முட்டாள்னு சொல்லுவாங்க, நம்மளை வந்து ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. எதுக்கு அது வந்து அவங்களுக்கு ஹர்ட் ஆகும், அவங்க ஈகோ ஹர்ட் ஆகிற மாதிரி அவங்க நினச்சிட்டு அதனால வெளியில் சொல்ல மாட்டாங்க. இன்னொன்று, நான் எதுக்கு அதெல்லாம் உட்காந்து சொல்லிட்டு இருக்கணும், தேவைன்னா அவங்களே கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆட்டிடியூடு. அதே மாதிரி மூணாவது வந்து இது வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடாது, இது வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூட். இந்த 3 ஆட்டிடியூட் இருக்கிறனால அவங்களுக்குள்ள ஜெனரேட் ஆன சக்தி என்ன பண்ணுன்னா அவங்கள நெகட்டிவாகவே தான் வச்சுட்டு இருக்கோம். அதனால அவங்களுக்கு வந்து ஒரு எம்டினஸ் எப்போவுமே ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதை வந்து நான் நிறைய பேர் சொல்லி இப்போ நான் கேட்டுட்டேன். நான் வந்து 10 இயர்ஸாக ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கேன், ஆனால் என்னால் வந்து சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது தான் என்னவா இருக்குன்ற போது எனக்கு அப்பயே புரிஞ்சிச்சு, அவங்க வந்து பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுற வேலையில் ஆக்டிவாக இன்வால்வ் ஆகலை, டே டு டே பேசிஸில் இன்வால்வே ஆகலைன்றது எனக்கு புரிஞ்சிச்சு. ஈவன் புச்சாரிட்டி கூட வந்து அவங்களுக்கு வந்து பண்ணணுன்ற அந்த எண்ணம் இருக்கே தவிர அதை வந்து முயற்சி எடுத்து பண்ணாமல் இருந்தாங்கன்றது எனக்கு தெரிஞ்சுது. பட் இப்போ இந்த பாட்டு மூலமாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, சக்தி வந்துருச்சு. சக்தியை வந்து நம்ம வந்து டிவைன் வந்து 2 விதமாக ஒர்க் ஆகும். ஒன்று, உனக்கு பிளிஸ்ஸு கொடுக்கும், அந்த பிளிஸ்ஸை வந்து நீ அனுபவித்த பிறகு உன்னோட தலையாய கடமை அதை வந்து டெய்லி பேசிஸில் மற்றவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணி மற்றவங்களையும் மாற்ற முயற்சி பண்ணணும். இது பண்ணாத போது நீ வந்து ரொம்ப சஃபரிங்ஸ்க்கு வந்து போவ, அவ்வளோதான். இதுதான் ரியாலிட்டி. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், அதுக்கு நான் எதுக்கு அந்த டிவைன் பீஸை நான் அட்டைன் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் உதவி பண்ணுறது ஒரு வேலையாக இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். என்னென்னா, இப்போ நீங்கள் கேட்குறது எப்படி இருக்கும்னா, நான் எதுக்கு படிக்க போகணும், எனக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி.
திஸ் இஸ் ஹவு வி ஹாவ் டு லிவ். அவ்வளோதான். இதுதான், இப்படி தான் நம்ம ஹியூமன் பீயிங்காக நம்ம பிறந்துட்டோம்னா நம்ம இப்படி தான் வாழணும். 2 விஷயம் பண்ணணும். நம்மளோட அதுக்கு வந்து இந்த மெட்டீரியலிஸ்ட் வேர்ல்டும் நம்மளோட அந்த வேர்ல்டுலி இல்யூஷன்ஸும் நம்மளுக்கு துணையாக இருக்கும். அதுக்காக அது எல்லாத்தையும் விடணும்னு இல்லை. இது வாழும் போதே இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ட்ரூத்தை வந்து கண்டுபிடிச்சி அல்டிமேட்டாக அந்த கடவுளை வந்து உணர்ந்து சந்தோஷப்பட்டு மற்றவங்க வந்து இக்னரன்ஸில் இருக்கிறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன கற்றுக்குறோமோ அதை வந்து ஷேர் பண்ணுறது. இதுக்கு தான் காட் வந்து புக்குன்னு ஒன்று கொண்டு வந்தார், அதுக்கப்புறம் ரேடியோ கொண்டு வந்தார், டிவி கொண்டு வந்தார், மொபைல் கொண்டு வந்தார், இன்டர்நெட் கனெக்ஷன் கொண்டு வந்தார். இது எல்லாமே அவர் கொண்டு வந்ததுக்கு பின்னாடி வாட்ஸ்அப்பு, இப்போ நான் உங்களுக்கு ஆடியோ அனுப்பிச்சிட்ருக்கேன் இல்லையா, இது எல்லாத்துக்கும் காட் கொண்டு வந்ததுக்கு பின்னாடி ஒரே ரீசன் தான். நீ ஒன்று கற்றுக்கிட்ட அப்படின்னா எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணு, அவ்வளோதான். மற்றபடி அதுக்காக யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி நீ கண்டிப்பாக அது பண்ணியே ஆகணும்னு சொல்லி இந்த மத மாற்றம்லாம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் ஸ்ப்ரெட்டிங் வாட் எவர் வி ஹாவ் லேர்ன்ட் ஸோ ஃபார் ஆர் வாட் எவர் வி ஹாவ் ரியலைஸ்டு ஸோ ஃபார். அது யாருக்கு போகணும்னு இருக்கோ, எந்த மொமெண்ட்டில் போகணும்னு இருக்கோ அதை கடவுள் பார்த்துப்பார். எனக்கு நான் உன்னை ஒரு டூலாக யூஸ் பண்ணுறேன், நீ அதை பிளாக் பண்ணாத. உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன்னா அந்த விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது தான் காட் எதிர்பார்க்குறாரு. ஸோ இப்படி தான் இந்த சிவமும் சக்தியும் நம்மளோட லைஃப்பில் வந்து ப்ளே ஆகுது. அப்போ இப்படி யோசிக்கும் போது யோசிச்சு பாருங்களேன், நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ் எமோஷன்ஸுமே ஆக்சுவலாக நெகட்டிவே கிடையாது. நம்ம வந்து ஒரு கடமையை நம்ம தவறுறோம், அந்த கடமை தவறும் போது நம்மளுக்கு வந்து அது வந்து நெகட்டிவாக போய் முடியுது. என்ன கடமை? ஒன்று ஃபஸ்ட்டு நம்ம இறைவனை உணரணும், அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் டெய்லி வந்து நன்மையான ஒரு வேலையை பண்ணணும். பேசிக்கு ஃபுட் சேரிட்டி. ரோட்டில் எத்தனையோ பேர் பசியில் இருக்காங்க, டெய்லி நீ போகும்போது நீ 3 வேளை சாப்பிட்றல, ஒரு வேளை சாப்பாடு நல்ல ருசியான சாப்பாடை யாராவது ஒருத்தருக்கு கையில் கொடுத்துட்டு போ, அவ்வளோதான். அதை மட்டும் நீ பண்ணாலே போதும். அதுதான் பேசிக். அதுலேருந்து அப்படியே கடவுளே உன்னை அடுத்தடுத்து உயர்த்துவார், உன் வாழ்க்கையும் உயர்த்துவார், உன்னோட எண்ணத்தையும் உயர்த்துவார், உன்னோட அந்த நாலேஜையும் உயர்த்துவார், உன் வாழ்க்கையில் ஏன் இது நடக்குது அப்படின்றதுக்கான காரணத்தையும் உனக்கு சொல்லுவார். அதை எப்படி அவாய்ட் பண்ணி உன் லைஃப் வந்து பிளஸ்ஃபுல்லாக மாற்றி சோல்ஃபுல் கனெக்ஷன்ஸை டெவலப் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லித் தருவார். அதாவது அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா, ஒய்ஃபு, பிள்ளைங்க, ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாருமே பார்த்தீங்கன்னா சோல்ஃபுல்லாக இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நாட் ஜஸ்ட் 1 or 2 persons, எல்லாருமே சோல்ஃபுல்லாக அப்படியே வந்து மனசு இனிக்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அன்பையும் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பையும் அந்த மாதிரி ரொம்ப அன்கண்டிஷ்னலாக நம்ம மேலே அன்பு மழை பொழிஞ்சு நம்மளும் அவங்க மேலே அன்பு மழை பொழியும் போது அந்த உலகம் எவ்வளோ அழகாக இருக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்களேன். இந்த ஸ்டேஜுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவர் வந்து உதவுவார். நீங்கள் வந்து இந்த விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணால் என்னது, 2 விஷயம், இறைவனை தேடுறதும் அடுத்தவங்களுக்கு உதவியாக டே டு டே பேசிஸில் எடுக்கிற முயற்சி எடுத்தீங்கன்னா போதும். இதை நான் வந்து திரும்பி நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். நீங்கள் வந்து ஒன்று கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தயவு செய்து எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு. ஆனால் இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்குமே என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் அந்தளவுக்குலாம் ஞானி கிடையாது, எனக்கு அந்தளவுக்குலாம் எதுவுமே தெரியாது, நான் எப்படி எல்லாருக்கும் இதையே தான் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இதுக்கு வந்து ஒரே விஷயந்தான், சொல்கிறது நீங்கன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தயக்கம் வரத்தான் செய்யும். சொல்கிறது என் மூலமாக கடவுள் தான் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தயக்கம் போகும். அதனால உங்கள் ஈகோவை வந்து தூக்கி போட்டுட்டு இப்போ நீங்கள் இந்த ஆடியோவை நீங்கள் லிசன் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் கான்டாக்டில் இந்த ஆடியோவை லிசன் பண்ணாதவங்களை விட நீங்கள் வந்து ஒரு ஹையஸ்ட் பொசிஷனில் தான் இருக்கீங்க. லிசன் பண்ணவங்களுக்கும் லிசன் பண்ணாதவங்களுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ அவங்களுக்கு நீங்கள் குரு தான், அவ்வளோதான். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை வந்து உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஹெசிடேஷனு, நம்மளை ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்களோ, நம்மளை ஏதாவது முட்டாள் நினைப்பாங்களோ, இல்லை நம்ம ஏதாவது தப்பாக பேசிடுவோமோ, நம்மளுக்கு அந்தளவுக்குலாம் அறிவே இல்லையோ அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே வந்து இக்னரன்ஸ் தான். இந்த இக்னரன்ஸை வந்து நீங்கள் தூக்கி போடலை அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த எனர்ஜி வந்து அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. எனர்ஜி வந்துருச்சு, வந்த எனர்ஜியை வந்து சும்மா உங்களுக்குள்ளேயே இருக்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன பண்ணும்னா நெகட்டிவாக தான் வந்து எதையாவது வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷனு அந்த மாதிரி கொடுக்கும். அப்படி இல்லைன்னா வெளியிலேருந்து எக்ஸ்டர்னலாக வந்து ட்ரிகர் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். நல்ல விஷயம் நடக்க வேண்டியது கூட நடக்காமல் போகும். இதெல்லாம் மட்டும் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இந்த பாட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த சக்தி, சிவம் 2 வழியிலையும் நீங்கள் வந்து டிவைனை வந்து ரீச் பண்ணலாம். டிவைனை ரீச் பண்ண பிறகு இந்த 2மே உங்களுக்குள்ளே இருக்கும். உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தியை புரிஞ்சுக்கிட்டு இமீடியட்டாக வந்து அதை வந்து எப்படி வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, அந்த சக்தியை அடுத்தவங்களுக்கு எப்படி வந்து பாஸ் ஆன் பண்ணுறதுன்ற வேலையில் மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. மற்ற எல்லா வேலையுமே நீங்கள் வந்து
ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நீங்கள் இதை பண்ணீங்கன்னா உங்களோட மற்ற எல்லா வேலையும் கடவுள் பார்த்துப்பாரு. இந்த கான்செப்டுக்குள்ளே மட்டும் வந்துட்டீங்கன்னா அவ்வளோதான். இந்த இந்த சூட்சமத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப மிராக்குலஸாக மாறிடும். இது வந்து அந்த பேசிக் நான் சக்தி சிவம் சொன்னது. அதுக்கடுத்து 2வது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்து இந்த பாட்டிலே சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி அந்த டிவைன் ட்ரூத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுபடி வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 8 சித்திகளும் வந்து உங்களுக்குள்ளே வந்து ஒன்றிடுமா, உங்களோட ஒன்று கலந்துரும் அப்படின்றாங்க. அப்போ அந்த சித்தினா என்ன, அதுவே நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இது எல்லாமே உண்மைதான். இந்த சித்தி வந்து நம்ம லைஃப்பில் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட என் லைஃப்லேயும் சரி, இதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போகக்கூடியவங்க அவங்க என்கிட்ட சொன்ன விதத்துலேயும் சரி எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இது எல்லாமே வந்து எல்லாருக்குமே வந்து நேச்சுரலாக வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த சித்தி அப்படின்னா நம்மளோட பெஸ்ட் வெர்ஷன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இது வந்து புதுசாக நம்ம ஆக்வயர் பண்ணுற பவரோ அதெல்லாம் கிடையாது. நம்மளுக்குள்ள எல்லாருக்குள்ளேயுமே இந்த பவர்ஸ் வந்து ஒளிஞ்சு கிடக்கு. ஆனால் இது வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலாக அட்வான்ஸ் ஆக அப்பப்போ வந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இது வந்து மாஸ்டரி, செல்ஃப் மாஸ்டரின்னு சொல்லலாம், இல்லை பர்ஃபெக்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட பெஸ்ட் ஸ்டேட்டில் வந்து இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை நோக்கி நீங்களாம் போக முடியாது. எனக்கு இந்த மாதிரியான எல்லா பவரும் எனக்கு வரணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் போனீங்கன்னா அந்த பவர் கிடைக்கவே கிடைக்காது. இறைவனை உள்ள தேடி இறைவனை வந்து மனசில் வந்து உணர ஆரம்பித்து அவர் காட்டுற வழியில் அடுத்தவங்களுக்குள்ளேயும் இறைவனை பார்த்து, தனக்குள்ளேயும் இறைவனை பார்த்து, அடுத்தவங்களுக்கும் உதவியாக இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையில் நிறைய அந்த இல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 8 சித்திகளும் வந்து உங்களுக்குள்ளே இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அவ்வளோதான். ஸோ அந்த பியூட்டிஃபுல் திங்ஸ் என்னென்னன்றதை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அனிமான்னு சொல்லியிருக்காங்க. அனிமானா ஆட்டம், அதாவது நான் ரொம்ப ரொம்ப சின்ன ஆள் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்கு வந்து வரும். ஐயோ, இந்த உலகம் எவ்வளோ பெரிய உலகம், அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு நான் சொல்லுவேன். இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே உள்ளே வரும்போதே நம்ம எவ்வளோ சின்ன ஆளுங்க, நம்ம இன்னமும் நம்மளை ரொம்ப பெருசாக நினைக்கிறோமே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்க ஆரம்பிப்போம். அப்போ தான் வந்து இந்த யூனிவர்ஸ் பற்றிலாம் நம்மளுக்கு வந்து அட்ராக்ஷன் வரும். சன் எவ்வளோ பெருசாக இருக்குது, பூமி வந்து எவ்வளோ குட்டியாக இருக்குது, அந்த பூமிக்குள்ளே நம்ம எவ்வளோ குட்டியாக இருக்கோம், இந்த என்டையர் யூனிவர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். அப்போ நம்மளுக்குள்ளே என்ன ஆகும்னா, நேச்சுரலாக அந்த ஈகோ வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். நம்மலாம் ஒரு ஆளாக இறைவன் நினச்சா அப்படி ஒரு சொடக்கு போடுற நேரத்தில் இந்த பூமியவே இல்லாமல் பண்ணிடுவார். ஆனால் நம்ம என்னவோ ஏதோ நம்ம வாழ்க்கை தான் பெருசு, நம்ம தான் ஏதோ பெருசுன்னு சொல்லிக்கிட்டு நம்மளை சேவ் பண்ணுறதுக்கும் நம்ம குடும்பத்தை சேவ் பண்ணுறதுக்கும் நிறைய தவறுகளை பண்ணிட்டு அடுத்தவங்களை காயப்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து தோணி நம்ம வந்து ரொம்ப சின்ன ஆளாக வந்து நினைக்க ஆரம்பிப்போம். அதுதான் அனிமா. அதுக்கடுத்து 2வது வந்து மகிமானா நம்ம வந்து ரொம்ப நம்மளை பற்றி நினச்சிருந்ததை விட நம்ம ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கப்புறம் நினைப்போம். பெரிய ஆளுன்னா நம்ம இறைவனோடு நம்ம கனெக்ட் ஆகிறோம்னா, நம்மளாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்து இறைவன் கனெக்ட் ஆகிறாருன்னா அப்போ நம்ம ரொம்ப பெரிய பவர், நம்ம வந்து சும்மா நார்மல் பர்சன்லாம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறது தான் மகிமா. ஓகேங்களா. அடுத்து வந்து லகிமா வந்து அப்படி கொஞ்சம் கூட வந்து எது மேலேயும் ரொம்ப டீப்பாக வந்து கவலைப்படாமல் அப்படியே ஒரு மாதிரி லைட்டர் வெர்ஷனில் நம்ம வந்து மாறுறது. எந்த விதமான வேர்ல்டுலி பேர்டன்ஸ், ஐயோ நாளைக்கு நான் இதை பே பண்ணணும், அடுத்த வாரம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அதுக்கப்புறம் அடுத்த மாதம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என் வாழ்க்கையில் இந்த கோல் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது, இதெல்லாம் எப்போ நடக்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அதை நினச்சி நம்ம வந்து அது ஒரு வெயிட்டாக நம்ம கேரி பண்ணிகிட்டு இருப்போம்ல, அது எல்லாமே வந்து தூக்கி எறிஞ்சிட்டு ரொம்ப அப்படியே டே டு டேயில் வந்து ஒரு ஃபெதர் மாதிரி வந்து நம்ம வாழ ஆரம்பிப்போம். அதுதான் வந்து லகிமா. அடுத்து கரிமா அப்படின்னா டூ மச் ஹெவி. பாருங்களேன், எல்லாமே அப்படி ஆப்போசிட்டாக வந்து வருது. டூ மச் ஹெவி அப்படின்னா ஸ்ட்ராங்காக டிவைன் ட்ரூத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம அதுலேருந்து மாறவே மாட்டோம். எது வந்தாலும் நம்மளால் வந்து அதுலேருந்து மாறவே முடியாது. அப்படி ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக வந்து நம்ம வந்து மாறிடுவோம். நம்மக்கிட்ட வந்து யாராலையும் வந்து எதையுமே வந்து நம்மளை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா அவங்க தான் சேஞ்ச் ஆவாங்களே தவிர நம்ம வந்து அப்படி ஒரு ஸ்ட்ராங் அயன் பர்சன் மாதிரி நம்ம வந்து இருப்போம். அதை தான் வந்து இதில் வந்து கரிமான்னு சொல்கிறாங்க. இன்ஃபைனைட்லி ஹெவி அப்படின்னு சொல்கிறாங்க. பயங்கர ஹெவியாக, ரொம்ப ஃபர்மாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம தெரியும். அதுக்கு வந்து நம்ம வந்து 6 பேக் வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நம்மளை பார்த்தாலே வந்து அவங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஐயோ, அதாவது பார்க்கும் போதே அவங்களே மாறிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல் பர்சனாக நம்ம இருப்போம். அடுத்து பிராப்தினா ரொம்ப தூரத்தில் இருக்க விஷயம் கூட, கண்ணுக்கே எட்டாது, இதெல்லாம் நம்ம லைஃப்பில் சாத்தியமா அப்படின்ற விஷயம் கூட நம்மளுக்கு டக்குன்னு வந்து சேர்ந்துடும்.
நம்ம வந்து மனசால ஆமா இது நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம தகுதியான ஆளு தான் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளோட ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வித்தின் ஃபியூ டேஸில் நடக்கும், இல்லை சேம் டேவே நடக்கும், இல்லைனா ஒரு ஃபியூ மந்த்ஸில் நடக்கும். அந்த அந்த டியூரேஷன் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஒரு எவிடன்ஸு. சிலருக்கு வந்து 3 மாதத்தில் நடக்கும், சிலருக்கு ஒரே மாதத்தில் நடக்கும். அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி. இப்போ எனக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, நான் மனசால நினச்சி இதுக்கு நான் தகுதி ஆயிட்டேன். எனக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த பிஸ்னஸ் ஆனால் நான் இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணுறதுக்கு நான் தகுதியான ஆள் இல்லை அப்படின்றது என்னோட இன்னர் ஹார்ட்டில் இருக்கும். இப்போ அதை நான் தூக்கி எறிஞ்சிட்டு இல்லை என்னால் முடியும், என் கூட கடவுள் இருக்காரு, இதை விட எனக்கு என்ன வேணும், அதனால எனக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு நான் நினச்சி நான் வந்து இறைவன் கிட்ட சொல்லிட்டேன்னா இமீடியட்டாக த வெரி நெக்ஸ்ட் டேலேருந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்கான விஷயங்களாக தான் என்னை தேடி வரும். பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கும். ஓகே, அப்போ எப்படிப்பா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது அப்படின்னு சொல்லிலாம் நான் வந்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். அதை தான் வந்து இங்கே வந்து பிராப்தின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து மனசால் வந்து இந்த விஷயம் எனக்கு நடந்தால் நல்லாயிருக்கும், இது வந்து இதுக்கு நான் தகுதி உடையவன் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த தகுதி இருக்குது, என்னால் முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, உங்ககிட்ட நான் அந்த ஆசையை சரண்டர் பண்ணுறேன். நீங்கள் சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கு இல்லையா, அது வந்து அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். அது பதிலுக்கு என்ன சொல்லுன்னா, நீ பாட்டுக்கு மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுற வேலையை பாரு, உனக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுவே வந்து நம்ம வாசலில் வந்து அந்த டோர் ஸ்டெப்பில் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குது. இதுதான் என் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு. இப்போ அடுத்து பிராப்தினா ரொம்ப தூரத்தில் இருக்க விஷயம் கூட, கண்ணுக்கே எட்டாது, இதெல்லாம் நம்ம லைஃப்பில் சாத்தியமா அப்படின்ற விஷயம் கூட நம்மளுக்கு டக்குன்னு வந்து சேர்ந்துடும். நம்ம வந்து மனசால ஆமா இது நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம தகுதியான ஆளு தான் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளோட ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வித்தின் ஃபியூ டேஸில் நடக்கும், இல்லை சேம் டேவே நடக்கும், இல்லைனா ஒரு ஃபியூ மந்த்ஸில் நடக்கும். அந்த டியூரேஷன் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஒரு எவிடன்ஸு. சிலருக்கு வந்து 3 மாதத்தில் நடக்கும், சிலருக்கு ஒரே மாதத்தில் நடக்கும். அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி. இப்போ எனக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, நான் மனசால நினச்சி இதுக்கு நான் தகுதி ஆயிட்டேன். எனக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த பிஸ்னஸ் ஆனால் நான் இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணுறதுக்கு நான் தகுதியான ஆள் இல்லை அப்படின்றது என்னோட இன்னர் ஹார்ட்டில் இருக்கும். இப்போ அதை நான் தூக்கி எறிஞ்சிட்டு இல்லை என்னால் முடியும், என் கூட கடவுள் இருக்காரு, இதை விட எனக்கு என்ன வேணும், அதனால எனக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு நான் நினச்சி நான் வந்து இறைவன் கிட்ட சொல்லிட்டேன்னா இமீடியட்டாக த வெரி நெக்ஸ்ட் டேலேருந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்கான விஷயங்களாக தான் என்னை தேடி வரும். பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கும். ஓகே, அப்போ எப்படிப்பா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது அப்படின்னு சொல்லிலாம் நான் வந்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். அதை தான் வந்து இங்கே வந்து பிராப்தின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து மனசால் வந்து இந்த விஷயம் எனக்கு நடந்தால் நல்லாயிருக்கும், இது வந்து இதுக்கு நான் தகுதி உடையவன் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த தகுதி இருக்குது, என்னால் முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, உங்ககிட்ட நான் அந்த ஆசையை சரண்டர் பண்ணுறேன். நீங்கள் சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கு இல்லையா, அது வந்து அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். அது பதிலுக்கு என்ன சொல்லுன்னா, நீ பாட்டுக்கு மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுற வேலையை பாரு, உனக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுவே வந்து நம்ம வாசலில் வந்து அந்த டோர் ஸ்டெப்பில் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குது. இதுதான் என் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு. இப்போ அதுக்கடுத்து பராகம்யா அப்படின்னா அன்ஸ்டாப்பபிள் வில் ஆர் டிசையர் ஃபுல்ஃபில்மெண்ட். அதாவது நம்ம வந்து அடுத்தவங்க நன்மைக்காக எதை வேணாலும் நம்ம வந்து ஆசைப்படலாம். எனக்கு வந்து இந்த ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசைப்படும் போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கடவுள் வந்து நடத்தி வைக்கிறாரு. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, என்னோட அந்த பயங்கரமான ஒரு டீப் டிசைர் என்னென்னா, நான் எல்லாருமே ஸ்பிரிச்சுவலாக அவேக்கன் ஆகணும், எல்லாருமே வந்து கடவுளை உணரணும், எல்லாருமே எல்லாருக்கும் குருவாக இருக்கணும். அவ்வளோதான். இங்கே வந்து நாட் சிங்கிள் பர்சனை வந்து காடுன்னு சொல்லக்கூடாது, சிங்கிள் பர்சனை குருன்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்படி இவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணி தான் எல்லாரும் வந்து இக்னரன்ஸில் இருக்காங்க. ஏன்னா ஒருத்தவங்க வந்து இப்போ சாய்பாபா எடுத்துக்கிட்டிங்கன்னா, சாய்பாபா வந்து அவேக்கன் ஆகிட்டு அவர் எல்லாருக்கும் சொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அது எல்லாரும் புரிஞ்சுக்காம அவர் இருக்கிற வரைக்கும் அவருக்கேற்ற மாதிரி ஓகே அப்படிதான் காடு சொல்கிறாரு, அப்படிதான் பாபா சொல்கிறாரான்னு சொல்லிட்டு அவர் கூடவே இருப்பாங்க. அவர் இறந்த பிறகு அவர் சொன்ன எல்லா வார்த்தையும் விட்டுட்டு அவர் அவேக்கனிங்க்கு ஏகப்பட்ட வழி சொல்லியிருக்காரு. அவரோட சாய் சரித்திர புக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீ எப்படி ஸ்பிரிச்சுவல் அவேக்கன் ஆகணுன்றது தான் மறைமுகமாக நிறைய சொல்லியிருப்பாரு. ஏன்னா சாய் சரித்திரம் அவர் எழுதலை, அவர் கூட இருந்தவங்க எழுதினாங்க. ஆனாலும் அவர் பிளெஸிங்ஸில் எழுதியிருக்காங்க போல இருக்கு. அதனால நம்மளுக்கு வந்து புரியும், நம்ம வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போகும்போது அவர் என்ன சொல்ல வர்றாரு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அவேக்கனிங்க்கு தான் சொல்லியிருப்பாரு. ஆனால் மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்காம அவரை வந்து காட் ஆக்கி, அதுவும் அவர் இறந்த பிறகு டோட்டலாகவே காட் ஆக்கி பூஜை அது இதுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரூத் அட்டைன்மெண்ட்டுக்கு போகாமல்
டோட்டலாக ரிச்சுவலிஸ்டிக்காக அவரை வந்து மாற்றிட்டாங்க. அவரும் ஆக்சுவலாக உயிரோடு இருக்கும்போதே அது நடந்தனால அவர் என்ன இருப்பார்னா ஃபெட்டப் ஆயிருப்பார். அட போங்கப்பா அவங்ககிட்ட என்னால் சொல்ல முடியாது, எனக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் விட்டுருப்பார். புரியுதுங்களா? அந்த வில் வந்து அவர் வந்து விட்டு கொடுத்துருப்பாரு. போதும், எனக்கு டயர்டாக இருக்குது, சரி என்னையவே நினச்சாது உங்கள் லைஃப்பில் வந்து நல்லவங்களாவது இருக்க ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் அவேக்கனிங் ஆகலைனாலும் பரவாயில்ல, நல்லவங்களாவது இருந்து கெட்டது பண்ணாமல் இருங்க போதும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டுக்கு அவர் வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ நான் வந்து எப்போவுமே என்ன யோசிப்பேன்னா, நாங்கள் அப்படி இருக்க மாட்டேன். எனக்கு வந்து எல்லாருமே வந்து காட் ஆகணும், எல்லாருமே வந்து அவேக்கனிங்க்கு போகணும், அதை நான் என் டிசையராக வைப்பேன். என்னோட டெத்துக்குள்ளே இது நடந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எப்போவுமே வந்து காட்கிட்ட வந்து ஒரு அந்த வில்லும் அந்த டிசைரும் நான் வைக்க என்ன நடக்குதுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது. எல்லாரும் வந்து சீக்கிரமாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாங்க என்னை சுற்றி உள்ளவங்க எல்லாரும். நான் வந்து எஃபர்ட்ஸ் போடணும்னு அவசியமே இல்லாமல் என்னோடய ப்ரெசன்ஸு, என்னோடய வார்த்தைகள், நான் சொல்கிறதே வந்து அவங்கள வந்து மாற்றுதுன்றது எனக்கு ஃபீல் ஆகும்போது, ஓகே அப்போ நம்ம வில்லுலேருந்து தான் எல்லாமே வருது அப்படின்னு சொல்லி எனக்கு புரியுது. நான் ஆசைப்படுறேன், அந்த ஆசைப்படுறனால அது வந்து செல்ஃப்லெஸ்ஸான ஒரு ஆசை அப்படின்றனால அது ஃபாஸ்ட்டாக நடக்குது போல இருக்குது. அப்போ இன்னும் நம்மளை பெட்டர் ஆக்கிக்கிட்டே வந்தோம்னா, இன்னும் ஸ்பிரிச்சுவலாக நம்ம வந்து அதிகமாக நம்ம வந்து இந்த சிவம் சக்தி கான்செப்டை புரிஞ்சு நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட்ஸ் போட்டோம்னா இன்னும் ஸ்பீடாக வந்து லைட்னிங் ஸ்பீடில் எல்லாரும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து நீ வந்து என்ன டிசையர் பண்ணுறீங்களோ அந்த டிசையர் வந்து இறைவன் வந்து நடத்தி வைப்பார். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சாய்பாபா வந்து நிறைய பேருக்கு வந்து உனக்கு சரியாயிடும், உனக்கு எல்லாமே மாறிடும், குணம் ஆயிரும் அப்படின்லாம் சொல்லுவார். அவரோட வார்த்தைகள் வந்து அப்படியே உண்மையாகும். இது வந்து ஆக்சுவலாக நாட் ஒன்லி ஃபார் சாய்பாபா, யாரெல்லாம் ஸ்பிரிச்சுவலாக வந்து டிவைன் பிளெஸ்ஸை அனுபவிச்சிட்டாங்களோ அவங்க எல்லாரோட வார்த்தையுமே பலிக்கும். ஆனால் என்னென்னா நம்ம நம்ப மாட்டோம். இப்போ நான் வந்து நம்பாமல் சும்மா ஒரு பாசிட்டிவ் வேர்டு சொல்லணும்னு சொல்லி நான் சொன்னேன்னா எனக்குள்ளேயே வந்து அந்த சீரியஸ்னஸ் இல்லாத போது அந்த பாசிட்டிவ் வேர்டு வந்து பலிக்கும் அப்படின்னு நிச்சயம் கிடையாது. அது வந்து நான் யார்கிட்ட சொல்கிறேனோ அவங்களோட கர்மா படி நடக்கும். அவங்களுக்கு குட் கர்மா இருந்ததுன்னா அந்த பாசிட்டிவிட்டி, என்னோட பாசிட்டிவ் வேர்ட்ஸ் போய் அவங்க குட் கர்மாவோட இணைஞ்சு அது வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக முடியும். வேறஸ் அவங்களுக்கு பேட் கர்மா இருந்து நானும் ஒரு டவுட்ஃபுல்லாக தான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன்னா அது வந்து அவங்களுக்கு போய் நடக்காது. ஆனால் இங்கே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பாபா வந்து எப்படி சொன்னார், அவருக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அவர் நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் தான், அவரும் அவேக்கனான ஒருத்தர் தான். அப்போ அவருக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸ் வந்து நம்மளுக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மைண்டில் வந்து ப்ரே பண்ணிவிட்டு இந்த பர்சன் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நான் எல்லாருக்குமே கொடுப்பேன். அது வந்து அவங்களாலே நம்ப முடியாத மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். உனக்கு இது நடந்துடும், உனக்கு வந்து இது வந்து சரியாயிடும், உன்னோட லைஃப் வந்து சூப்பராகிடும், இன்றைக்கி இந்த விஷயம் நடக்காது நீ பயப்படுற விஷயம் அப்படின்னு சொல்லி போல்டாக சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த காதல் மன்னனில் வந்து அஜித் இருக்கார்ல, அவர் வந்து ₹1 பெட்டுக்கு வச்சுட்டா என்ன ஆனாலும் செய்வார். அதை வந்து விவேக் வந்து புரிஞ்சு வச்சுருப்பார், அது அவரோட வீக்னஸ் மாதிரி. அதனால் வேணும்னே அந்த ₹1 பெட்டு போட்டு அந்த ஹீரோயினை வந்து டெல்லி கூட்டிகிட்டு போகிறதுக்கு சொல்லுவார். என்னப்பா நான் நீ பாட்டுக்கு பெட்டு போட்டு இப்போ எப்படி அதை சரி பண்ண போகிற அப்படின்ற மாதிரி அஜித்தை பார்த்து கேட்பார்ல. அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிடுவேன், யார்கிட்ட வேணாலும் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிவிட்டு இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியலப்பா, ஆனால் நான் உங்களை நம்பி நான் சொல்லிட்டேன், இனிமேல் நீங்களாச்சு அவங்களாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன். நான் வேறு இப்படி போல்டாக சொல்லிட்டேனே, நீங்கள் பார்த்துக்குவீங்க, அதான் பெட்டு போட்ட மாதிரி தானே, அஜித் மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் காட் கிட்ட வந்து நான் பேசுவேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது மிராக்குலஸாக அவங்களுக்கு வந்து அது பாசிட்டிவாக தான் போய் முடியும். ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப்லெஸ்ஸாக ஆனால் போல்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு மிராக்குலஸாக வந்து நடக்கக்கூடிய மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சொல்லும்போது இறைவன் வந்து ஐயோ இவன் நம்மளை நம்பி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அது நடத்தி வைப்பார். இந்த ப்ராக்டிஸை வந்து நீங்கள் எல்லாருமே பண்ணுங்கள். உங்களை சுற்றி உள்ளவங்க எல்லாருக்குமே செல்ஃப்லெஸ்ஸாக அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தைரியமாக போல்டாக வந்து நீங்கள் வந்து இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்கள். அது அப்படியே நடக்கும். நீங்கள் எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி நடக்கும். அடுத்து வந்து இஷித்துவம்னா அனைத்தையும் ஆளும் சக்தி, அதாவது கண்ட்ரோல் ஓவர் எவ்ரிதிங், நேச்சரு, உலகம் எல்லாத்தையுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து நம்ம இருக்கிற இடத்துல ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்கவே நடக்காது. ஏன்னா நம்மளோட ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்குது இல்லையா, அந்த வைப்ரேஷன். அதே மாதிரி ஒருத்தர்னா அதுக்கு ஒரு லெவல் இருக்கும். நிறைய ஸ்பிரிச்சுவலி பவர்ஃபுல் பீப்புள் அந்த ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷனோடு இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே எந்த விதமான டிசாஸ்டருமே நடக்க வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பவர் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்ம வந்து போகும்போது அந்த இஷித்துவம்ன்றது வரும். இதில் தான் வந்து இப்போ நிறைய நீங்கள் வந்து இந்த ஸ்பிரிச்சுவலி அவேக்கண்டு ஜீசஸாக இருக்கட்டும், சாய்பாபாவாக இருக்கட்டும், இல்லை வேறு யாரெல்லாம் ஸ்பிரிச்சுவலி அவேக்கண்டா இந்த உலகத்தில்
நட்சத்திரத்தில் வந்து பிறந்து அவங்கள வந்து நம்ம கடவுளாக வந்து நம்ம வேண்டுற அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஆனவங்க தான் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன்டு பீப்புள். அதுலேயே நிறைய லெவல்ஸ் இருக்குது. ஒரு சிலர் வந்து ஒரு லெவலோட நிறுத்திட்டு இறந்து போயிடுவாங்க. ஒரு சிலர் வந்து லாஸ்ட் வரைக்கும் அவங்களோட லைஃபோட லாஸ்ட் பிரெத் வரைக்கும் நான் 80 90 வரைக்கும் நான் இருந்து எல்லாருக்கும் வந்து நல்லது பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த நேச்சரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த பவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம். அதுதான் அதை நானே வந்து நிறையா டைம் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு இடத்துல வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்குதுன்னா அப்போ அங்கே வந்து ஈகோ வந்து டாமினன்ட் ஆகிருக்கு, வேர்ல்டு மெட்டீரியலிஸ்ட் டிசைர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிருக்கு. அப்போ தான் அங்கே வந்து இது நடக்கும். இதே வந்து ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கக்கூடிய பிளேஸில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அடுத்தடுத்த லெவல் போகும்போது இது வெளிப்படும். தென் வந்து வாசித்வானா மேக்னெட்டிக்காக வந்து மற்றவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த மேக்னெட்டிக் எப்படி வரும் அப்படின்னா அன்கண்டிஷனல் லவ்னாலையும் அந்த விஸ்டம்னாலையும் ஆட்டோமேட்டிக்காக போய் நம்ம போய் அவங்களோட மனசை போய் வந்து நம்ம வந்து டச் பண்ணுவோம். இது வந்து எப்போ ப்ராக்டிஸ் ஆகும்னா எல்லாருக்குள்ளேயும் நம்ம இறைவனை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கேரக்டர் வந்து நம்மளுக்குள்ள அந்த ஆட்டிடியூட் வந்து நம்மளுக்குள்ளே வந்துடும். இந்த பவர் நம்மளுக்குள்ளே வந்த பிறகு ஆக்சுவலாக நம்மளுக்கு வேலையே இருக்காது. நம்ம சும்மா இருந்தாலே போதும். நம்மளை சுற்றி உள்ளவங்க எல்லாரும் வந்து நம்ம எந்த வழியில் போகிறோமோ அந்த வழியை வந்து உணர்ந்து அவங்களே வர ஆரம்பிச்சிருவாங்க. இது வாசித்வா. இதுதான் வந்து மொத்தம் 8 சித்தின்னு சொல்கிறாங்க. சித்தினா அது பவர் தான். ஆனால் அந்த பவர் வந்து அதுவாக ஒவ்வொரு டைமில் வந்து வெளிப்படும். இதெல்லாமே வந்து ஒரு ஹியூமன் பீயிங்க்கு நேச்சுரலாக இருக்க வேண்டிய பவர். ஆக்சுவலாக நேச்சுரலாக இருக்குது இந்த பவர். ஆனால் நம்ம இக்னரன்ஸ்னாலேயும் நம்மளோட அந்த பேராசன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இந்த மெட்டீரியல் வேர்ல்டு தான் ஏதோ கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருப்போம். அப்படி ஓடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது வெளிப்படாது. அதை தாண்டி அடுத்த லெவல் கான்ஷியஸ்னஸ்க்கு போய் முக்கியமாக அதை வந்து சக்தி வந்து புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்க வாழ்க்கையில் டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் ஒரு பெரிய இம்பேக்டையும் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஒன்றொன்னா இந்த சித்தி வந்து வெளிப்படும். ஓகே, இதை தான் வந்து அவர் வந்து சூப்பராக அந்த ஒரே பாட்டில் எவ்வளோ விஷயத்த சொல்லிட்டு இருப்பாருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாமே வந்து இப்போ நான் பேசுகிற எல்லாமே என் லைஃப்பில், அதே மாதிரி நான் என்னை சுற்றி இந்த பாத்தில் போகிறவங்க லைஃப்பில் ஏகப்பட்ட மிராக்கிள்ஸு ஏகப்பட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்து 100% ஆமாம் எஸ் இதுதான் நடக்குது அப்படின்றத உணர்ந்து தான் நான் இப்போ உங்கள் எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து நம்ம வந்து கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லலாம். இதிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அது வந்து ஒரு ஆடியோவாக எடுத்து உங்களை சுற்றி உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து அது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல்.